It's an immense honor for me to be here today. It's a personally very important occasion, where I'm getting an opportunity to express my gratitude both to my alma mater, the institution that I gained so much from, and to Father K. Amal, to whom I consider as my mentor and a good family friend. I thank one and all of you to be here and to be present on this occasion. To start with, thank you for the Secretary for accepting this gesture and agreeing to be part of this meeting today. I welcome Reverend Father Victor. Thank you for taking your time to be part of the gathering. Thank you, Reverend Father Principal. I think you took part of my speech and half of it is already delivered. I think he summed up the occasion quite well, the context as well as the reason for being here. Thank you, Father Principal. Dr. Swakin, HOD of Economics, Dr. Ridhiraj, the Vice Principal, and other faculty members, Controller of Examination, Dr. Alex. And to my fellow students, I thank everybody to be here and being part of this occasion today. I understand it's the time for semesters, time for examinations. Exam on the tension la irukum. Irukka illaya? So idhiley vandu or 1 hour eduthu inga vandadukku elladhukku ennoda vaalthukal ennoda nandikal. ஏன் இதை நான் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு காரணத்தை நம்ம தனித்தனியாக பார்க்கலாம். ஒன்று ஃபாதர் அமலுக்கும் எனக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப். நான் எப்போ ஃபாதர் அமலை பார்த்தேன் அப்படின்னா 1996 நான் ஒரு யங் ஸ்டூடெண்ட்டாக இங்கே வரேன். கோயம்புத்தூர்லேருந்து படிச்சுட்டு இங்கே காலேஜுக்காக இங்கே வரேன். முதல் முறையாக வீட்டிலேருந்து வெளியே வந்து இங்கே ஒரு ஹாஸ்டலில் தங்கி நான் படிச்சுட்டு இருக்கேன். அந்த டைமில் என்ன நம்ம நிறைய விஷயங்கள் தெரியாது. நம்ம ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு இதில் இருக்கும்போது கொஞ்சம் பேர் கூப்பிட்றாங்க. நான் ஹாஸ்டலில் தங்கியிருக்கேன், சேக்ரெட் ஹார்ட் ஹாஸ்டலில் தங்கியிருக்கேன். கொஞ்சம் பசங்க கூப்பிட்றாங்க, ஒரு மீட்டிங் நடக்குது, ஐகஃப் ஒரு மீட்டிங் நடக்குது, வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. வழக்கமாக நம்ம கேட்குறது நான் ஏன் வரணும், கம்பல்சரி அட்டண்டன்ஸ் வீட்டில் நான் ஏன் வரணும், இல்லைப்பா இது அட்டன்ஸ் எல்லாம் கிடையாது, வேற ஒரு நல்ல இது, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. டீ எல்லாம் கொடுப்பாங்க, பிஸ்கெட் சொல்லுவாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீட்டிங் போகிறோம். அங்கே ஒரு இன்னொரு எனக்கு ரொம்ப தெரிஞ்ச நண்பர் ஆகிட்டார், எனக்கு ஃபாதர் சிங்கராயின்னு சொல்லிட்டு. அவர் தான் இங்கே எங்களோட காலேஜ் அட்வைசர். ஸோ அவருக்கு ஃபாதர் சிங்கராயர் இருக்காரு. Unfortunately, we lost this great man a few weeks back, or a few days back. Dr. Victor Lewis Anthony, an amazing personality. He was there part of the team. இவங்கெல்லாம் ஒரு சில கருத்துக்கள் சொல்றாங்க. அந்த டைம்ல எனக்குள்ள ஒரு நல்ல தாக்கம் அது ஏற்படுது. என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம பார்த்த ஒரு சொசைட்டியை அப்படியே விட்டுறக்கூடாது. We should not find the society as we found it, and we should try to change it. ஒரு அழகான முறையில் ஒரு கருத்துக்கள் சொல்றது. ஒரு ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஆழ்ந்த தாக்கத்தை உருவாக்குது. இது என்ன, இதை பற்றி நான் அதிகமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் காமிக்கிறேன். அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, சென்னையில் ஒரு மீட்டிங் நடத்துகிறாங்க. ஐகஃப் சேர்ந்தவங்களுக்கு ஒரு மீட்டிங் நடத்துகிறாங்க சென்னையில். அப்போ நார்மலாக செகண்ட் இயர் தேர்ட் இயர் பசங்க தான் இந்த ஈவெண்ட்டுக்கு போவாங்க. பட் ஒரு செகண்ட் இயர் ஒரு அண்ணன் இருந்தவர் போக முடியாது அவங்க அந்த ஈவெண்ட்டுக்கு. ஸோ அந்த டைமில் ஃபாதர் கேட்குறாரு, நீ போறியா, சென்னை போறியா அப்படின்னு கேட்குறாரு. சரி, சென்னை தானே, பஸ்ஸில் ட்ரெயினில் போகிறோம் ஜாலியாக அப்படின்னு சொல்லிட்டு பசங்களோட சேர்ந்து நானும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். அப்போ தான் நான் ஃபாதர் அமலை முதல் முறையாக சந்திக்கிறேன். அவர் அவங்க நேஷனல் அட்வைசர் ஃபார் ஐகஃப் அப்படிங்கிறதுல சென்னையில் இருக்கார். நான் ஒரு ஸ்டூடெண்ட்டு, முதலாம் ஆண்டு ஸ்டூடெண்ட் சென்னைக்கு போகிறேன். ஃபாதர் அங்கே நேஷனல் அட்வைசராக இருக்கார். பார்க்க எப்படி இருப்பார், கமல்ஹாசன் மாதிரி ஒரு மூவி ஆக்டர் மாதிரி இருக்கார். இப்போவும் அப்படி தான் இருக்காரு. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, நான் சொல்கிறது 96. ஸோ ஃபாதர் அப்பதான் முதல் முறையாக மீட் பண்ணுறேன். அவங்கள்கிட்ட நம்ம அந்த ஒர்க் ஷாப் நடக்குது, ஒர்க் ஷாப்பில் பல கருத்துக்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதை தவிர எனக்கு அந்த டைமில் என்ன ஈர்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா,
அவர் ஒரு நேஷனல் அட்வைசர், நிறையா படிப்புகள், நிறையா எக்ஸ்பீரியன்ஸோடு அந்த பொசிஷன் இருக்கிறாரு. நான் வந்து ஒரு சாதாரண ஸ்டூடெண்ட், இங்கேருந்து அப்போ தான் முதல் முறையாக சென்னைக்கு நான் போகிறேன். பட் என்னோடையும் வந்து அவரால் ரிலேட் பண்ண முடியுது. நாங்கள் 2 பேரும் சில கருத்துக்கள் பரிமாறிக்கிறோம் அந்த டைமில். அந்த ஐக்கப் ஹவுஸில் தான் உங்களுக்கு தெரியுமான்னு நம்ம யூஸ் டு வாக்கிங் அரவுண்ட் தட் பிளேஸ் அந்த டைமில். அப்படி நாங்கள் 2 பேரும் பேச ஆரம்பிச்சது. அவர் சில விஷயங்கள் சொல்லுவார், நான் எனக்கு பட்டதை சொல்லுவேன். அது ஒரு நீண்ட நாள் கான்வர்சேஷன் தான். நாங்கள் 2 பேரும் வந்து இந்த வாக்கிங் போகிறதுங்கிறது அப்போ ஆரம்பிச்சது. அப்புறம் ஃபாதர் வந்து நான் படித்து முடிச்சுட்டு MBA-க்காக நான் பேங்க்ல போயிட்டேன். அதுக்கப்புறம் என் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன். நான் ஒரு வேற ஒரு பாதையில் போயிட்டேன், பிஸ்னஸ் அந்த மாதிரி போயிட்டேன். ஃபாதர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன், செவரல் லீடர்ஷிப் பொசிஷன்ஸும் வராது. ஐக்கப்ல இருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து லோயலா காலேஜில் வந்து ரெக்டர் ஆகிறாரு. அவர் ரெக்டராக இருந்த பீரியடில் வந்து லோயலாவில் ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் மைல் ஸ்டோன் இஸ் ஹேப்பனிங். இன்ஜினியரிங் காலேஜை கிராக் பண்ணாங்க அந்த லோயலா காலேஜில். நிறைய மாற்றங்கள் காலேஜுக்குள்ள ஃபாதர் நான் ரொம்ப க்ளோஸாக பார்த்துட்டு இருக்கேன். அவர் அங்கே லோயலாவில் இருக்கும்போது ISI அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து அங்கே பெங்களூரில் இருந்தார். அதுக்கப்புறம் கல்மாத்தூர் காலேஜில் வந்து பார்ட் ஆஃப் தி லீடர்ஷிப். இன்னைக்கு சென்ட் ஜோசப்ஸ் தான். அதோட ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, ஃபாதர் இங்கே தான் படித்தார், சென்ட் ஜோசப்ஸில் தான் இங்கே வாஸ் ஸ்டூடெண்ட். ஸோ இன்னைக்கு இந்த காலேஜுக்கு அவர் வந்து ஒரு செக்ரட்டரியாக ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் வந்து அவர் கிடைச்சிருக்கு. நம்ம எல்லாரும் ஒரு பெனிஃபிட்டட். ஸோ இந்த என்டையர் ஜேர்னியில் we have shared a relationship where we have exchanged ideas. He is guided whenever I had certain points of life where I have to make decisions. நான் வந்து ஒரு ஹிந்து பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணேன். ஸோ அந்த கல்யாணத்துக்கு வந்து ஃபாதர் தான் வந்து ஆசீர்வதிச்சார். எங்கள் ஒய்ஃப் சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பிராமின் ஃபேமிலி, ரொம்ப ஆர்த்தடாக்ஸான ஃபேமிலி. அவங்க பாட்டிக்கிட்டையும், என்னோட ஒய்ஃபோட பாட்டிக்கிட்டையும் ஃபாதர் வந்து ரொம்ப அருமையாக பேசினார். எப்படி பேசணுமோ அந்த மாதிரி பேசி எங்கள் மேரேஜை ப்ளஸ் பண்ணது மாத்திரம் இல்லாமல் என்னோட பொண்ணு பிறந்த போது பேப்டிசம் ஃபாதர் வந்து பேப்டிசம் இது பண்ணாரு. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல பர்சனல் ரிலேஷன்ஷிப் வந்து நாங்கள் 2 பேரும் வந்து ஐ பீன் கிஃப்டட். ஐ எம் கிரேட்ஃபுல் டு காட் தட் I've been able to associate with somebody like Father Amal and share a relationship for a number of years. 96 வந்து இப்போ பார்த்தோம்னா 5 வருஷம் வந்து ஆல்மோஸ்ட் 30 ஆண்டுகள். I'm very grateful for the Almighty for this blessings. So Father ரெக்டரோட அஃபிஷியல் இதில் ஃபாதர் பிரின்சிபல் சொன்னார், ஃபாதர் ரெக்டர் சொன்னார், he has held several key positions within the Society of Jesus and the institutions they own now. Rector, Secretary, Superior, பல இன்ஸ்டிடியூஷன்ல வந்து பல சிக்னிஃபிகண்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணியிருக்காரு. இது எல்லாத்துக்கும் மேலே என்னை பொறுத்தளவுக்கு வந்து ஃபாதரோட முக்கியமான கான்ட்ரிபியூஷன் என்னன்னு பார்த்தோம்னா, he has touched thousands of young minds, students, as an ICAF advisor and his various roles in the other institutions. He's been able to relate with thousands of students from different backgrounds. வெறும் இன்னைக்கு வந்து ஒரு நகரப்புறத்தில் படித்து ஆங்கிலம் பேச தெரிஞ்ச பசங்க மாத்திரம் இல்லை, கிராமப்புறத்தில் வரவங்க, முதல் தலைமுறை பட்டதாரிகள், நிறைய எந்தெந்த டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தாலும் ஃபாதர் ரூம் வந்து என்றைக்குமே தொடர்ந்துருக்கும். நம்ம வந்து ஃபாதர் கிட்ட போகலாம், நம்மளோட கஷ்டங்களை பற்றி பேசலாம், நம்மளுக்கு ஏதாவது advice Father's doors are always open, and the impact is created on the lives of thousands of people. இன்னைக்கு வந்து 1990s இருந்து ஒரு 2000 வரைக்கும் இந்த ஐகஃப்ல இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் யார்கிட்ட கேட்டீங்கன்னாலும் ஃபாதர் பற்றி அவ்வளோ அருமையான மெமரிஸ் வச்சுருப்பாங்க, அவங்களோட இன்ட்ராக்ஷன், அவங்களோட இது எல்லாமே. So he has done a remarkable contribution to the society by touching upon lives of so many thousands of students. Thank you for that. Thank you for this amazing work that you have done. So for Father வந்து நான் லாஸ்ட் டைம் வந்து அலுமினி மீட்டிங் இங்கே வந்திருந்தேன். வந்திருந்தபோது வந்து ஃபாதர் இங்கே செக்ரட்டரியாக இருந்தார்.
So I felt I should do something which will institutionalize father's name as well as make a meaningful contribution. ஒரு வருடாந்திரமாக நம்ம ஒரு வருஷம் ஏதோ ஒரு பண்ணுறது வந்து ஃபாதரோட நேமும் அதுக்கு ஒரு ரிலவன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து நான் யோசிச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபாதர் நேச்சுரலாக வந்து கம்ஸ் ஃப்ரம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் ப்ரொஃபஸர் ஹெச்ஓடி இருக்காரு நினைக்கிறேன். நான் ஸ்டடிஸ் இன் எக்கனாமிக்ஸ். இன்னைக்கு வந்து இந்த மல்டி டிசிப்ளினரி ஸ்டடீஸ் ஆர் மல்டி டிசிப்ளினரி அப்ரோச் டு ப்ராப்ளம் சால்விங் இது வந்து இன்னைக்கு ரொம்ப முக்கியமாகிடுச்சு. இன்னைக்கு எந்த ஒரு சப்ஜெக்டோ எந்த ஒரு ப்ராப்ளம் நம்ம எடுத்தாலும் ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் வச்சு நம்ம சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா முடியாது. இன்னைக்கு பிஸ்னஸ் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, எக்கனாமிக்ஸ் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, இல்லை சமுதாயத்தில் வேறு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஒரு பர்டிகுலர் எக்ஸ்பர்டீஸ் வச்சு நம்ம சால்வ் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ இன்னைக்கு வந்து என்ன நமக்கு தேவைப்படுது அப்படின்னா வந்து மல்டி டிசிப்ளினரி ஸ்டடீஸ் அண்ட் கொலாபரேஷன். நம்ம பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். நான் வெறும் இன்னைக்கு எக்கனாமிக்ஸ் படித்தேன், எனக்கு மேத்ஸ் தேவையில்லை. நிறைய பேர் நம்மளாம் ஜோக் பண்ணுவாங்க, நான் என்ன ட்ரிகாமெட்ரி வாழ்க்கையில் யூஸ் பண்ணுவேன்னா, நாட்டின் பிரதம மந்திரி வந்து எங்கிருந்து A+B என்ன வந்துச்சுலாம் பேசிட்டு இருக்கிறேன். பட் இன்னைக்கு வந்து நம்ம என்ன, நானும் அப்படிதான் நினைச்சேன். உங்கள் சீட்டில் உட்காந்து நான் எழுதும்போது எதுக்கு இந்த குவான்டிடேட்டிவ் டெக்னிக்ஸ் படிக்கிறோம், எதுக்கு இந்த மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலாஸ் நம்ம படிக்கிறோம், நம்ம வந்து எக்கனாமிக்ஸ் வேறு டைரக்ஷனில் நம்ம வந்தாச்சு. பட் பின்னால் நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணும்போதோ இதை வந்து நம்ம பாலிசிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போதோ ஒரு ரியல் வேர்ல்டில் வந்து நம்ம ஒரு ஆப்ரேட் பண்ணும்போது என்ன தேவைப்படுதுன்னா இந்த இன்டர்டிசிப்ளினரி அப்ரோச் வந்து ரொம்ப முக்கியமாயிடுது. எக்கனாமிக்ஸ்னா என்ன? இட் இஸ் அ சயின்ஸ் ஆஃப் டிசிஷன் மேக்கிங். கரெக்டாக எந்த ஒரு சூழ்நிலையும் நமக்கு இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸை வச்சு என்ன சிறப்பான முடிவுகள் நம்ம எடுக்க முடியும், அதான் எக்கனாமிக்ஸ். எல்லாரும் நம்ம ப்ரோசஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக்ஸ்னா என்ன? ஒரு கேக் இருக்கு, ஒரு கேக்கை வந்து எப்படி ஒரு 100 பேருக்கு பங்கிட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு படிக்கிறது தான். ஒரு லிமிட்டட் ரிசோர்ஸை வந்து எப்படி வந்து நம்ம ஆப்டிமைஸ் பண்ண முடியும், நம்ம ஷேர் பண்ண முடியும். இதுதான் வந்து எக்கனாமிக்ஸோட முக்கிய ஸ்டடி. ஸோ இதில் வந்துட்டு நிறைய டேட்டாஸ் இருக்கும். இந்த டேட்டாவை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், இந்த டேட்டாவிலிருந்து நம்ம எப்படி ஸ்மார்ட்டான டிசிஷன்ஸ் எடுக்க முடியும், that becomes very important. ஸோ எப்போ நம்ம டேட்டாவை வந்து புரிஞ்சுக்க முடியும், எப்போ டேட்டாவை நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும்னா நம்மகிட்ட அந்த மேத்தமேட்டிக்கல் நாலேஜ் இருந்தால், இந்த மேத்தமேட்டிக்கல் டூல்ஸ் நமக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சாதான் வந்து இந்த டேட்டாவை நம்மளால அனலைஸ் பண்ண முடியும், அதை புரிஞ்சுக்க முடியும், அது மூலியமா சிறந்த முடிவுகள் எடுக்க முடியும், ஸ்மார்ட் டெசிஷன்ஸ் நம்ம எடுக்கணும். நம்ம ஸ்மார்ட் டெசிஷன்ஸ் எடுக்கணும்னா we have to understand and analyze data. So இந்த இதுக்கு வந்து mathematics becomes a very important tool for us. So இந்த ஒர்க் ஷாப் மூலமா என்ன நான் விரும்புகிறேன், என்ன இன்ஸ்டியூட் பண்ணுறதுன்னா, ஃபாதர் அமலை நம்ம ரிமம்பர் பண்ணுறது, அவரோட கிரேட் ஒர்க்ஸ் ரிமம்பர் பண்ணுறது மாத்திரம் இல்லாமல் எப்படி இந்த மேத்தமேட்டிக்கல் டூல்ஸை வந்து எக்கனாமிக்ஸுங்கிற ஒரு ஏரியாவுக்குள்ள வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும், லெர்ன் பண்ண முடியும். இது வந்து 2 டிபார்ட்மெண்ட்டுக்குமே நிறைய யூஸ் ஆகும். மேத்தமேட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்காரங்க வந்து நமக்கு அந்த டூல்ஸ் பற்றி சொல்லி தரலாம், நம்ம மேத்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எக்கனாமிக்ஸ் என்னன்னு சொல்லி தரலாம். ஏன்னா நாளைக்கு வந்து அவங்களுக்கும் வேலை வாய்ப்புகள் வந்து இந்த 2 ஃபீல்டும் மிக்ஸாக எடுத்து தான் வேலை வாய்ப்புகள் இருக்கு. பியோர் மேத்தமேட்டிக்ஸுக்கு இன்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியாகிடுச்சு, பியோர் எக்கனாமிக்ஸுக்கு இன்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியாகிடுச்சு. பட் எக்கனாமிக்ஸும் மேத்தமேட்டிக்ஸும் சேர்ந்து எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த இதுக்கு ஒரு உந்துதல், ஒரு தூண்டுதலாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆனுவல் ஒர்க் ஷாப்பை வந்து நம்ம இனிஷியேட் பண்ணியிருக்கோம். ஸோ மை ரிக்வெஸ்ட் டு த டிபார்ட்மெண்ட், தி இன்ஸ்டிடியூஷன் அண்ட் டு ஆல் ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் டேக் அட்வான்டேஜ் ஆஃப் இட். Do a meaningful workshop where you can bring both the departments together, bring the faculties together, bring the students together, and look at how the knowledge of mathematics and the science of economics can come together to make a better future for everyone. Thank you once again. Thank you, sir. Thank you, sir.